பிரியா எங்க போன? சீக்கிரம் வாடி. என்னங்க ஏன் இப்படி காலையில இருந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏண்டி நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஏன் நான் இந்த ஆபீஸ்க்கு இருக்க முடியும் மறந்துட்டியா? ஐயோ சாரிங்க, நீங்க சீக்கிரம் ஆபீஸ் போகணுங்கிறதே மறந்துட்டாங்க. இந்தாங்க டிஃபன் பாக்ஸ். பொறுமையா போங்க. என்னங்க என்னடி வேணும்? நீங்க எப்போதும் ஆபீஸ்க்கு லேட்டா போயிட்டு வர மாதிரி இன்னைக்கே வராதீங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்க, அந்தோனியார் கோயில்ல பூசங்க, சீக்கிரமா வந்துடுங்க. சரி சரி கண்டிப்பா வரேன். எங்க ரூபியை கூப்பிடு. வந்துட்டப்பா. நான் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தா சொல்லுவோம். பத்திரமா ஸ்கூல் போயிட்டு வந்தோம். சரியா? சரிப்பா. வீட்டை பத்திரமா பார்த்து பிரியா. பாய். பாய்ப்பா. மேரி இங்க வா. அம்மா கூப்பிடுறா. கிச்சன்ல ரூபிக்கு டிஃபன் செஞ்சு வச்சிருக்க, எடுத்துட்டு வா. சரிப்பா. ஐயோ இவளுக்கு ஒழுங்கா பாத்திரம் கூட கழுவ தெரியல. ரூபி இங்க வா. வந்துட்டமா. அப்ப நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரமா? பத்திரமா போயிட்டு வாமா. ரோட்ல கார் பஸ் எல்லாம் போகுதுமா, பத்திரமா போயிட்டு வாமா. சரிமா. ஐயோ வேலையெல்லாம் அப்படியே கிடக்கே. மேரி இங்க வா. அம்மா கூப்பிட்டீங்களாமா? பாத்ரூம்ல துணி எல்லாம் அப்படியே கிடக்கு, எல்லாத்தையும் துவைச்சு வச்சிரு. சரிம்மா. பாத்திரம் எல்லாம் அப்படியே இருக்கு, எல்லாத்தையும் கழுவி சுத்தமா வச்சிரு. சரிம்மா. அப்புறம் மார்க்கெட்டுக்கு போய் கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு வந்துரு. பாத்துட்டு 100 ரூபாய் பார்த்து செலவு பண்ணி மீதி பணத்தை பத்திரமா எடுத்துட்டு வா. சரிம்மா. அம்மா ஒரு 200 ரூபாய் தந்தாங்கம்மா. முதல்ல சொன்ன வேலையை செய்டி போ. ஐயோ ஜான்சி மறந்துட்டமே. ஜான்சி இங்க வா. என்னக்கா? 9 மணி ஆச்சு, நான் தூக்கத்தை பாரு. அதுக்குள்ளேவா 9 ஆயிட்டு? உனக்கு என்னைக்குதான் விடுச்சு? விடியா முடிச்சு போய் காலேஜ் கிளம்பு போ. சரிக்கா. வந்துட்டியா? மத்தியானம் டிஃபன் எல்லாம் சாப்பிட்டியா செல்லம்? சாப்பிட்டமா. என் புள்ள படிச்சு கலசு போய் வந்திருக்கு. என்னடா போய் மோங்க ஆயிட்டு வரா செல்லம். சரிம்மா. அம்மா அம்மா என்னடா செல்லம்? அப்பா வந்துட்டாருமா. அப்பா எனக்கு ஆபீஸ்க்கு போனது இல்லாம டென்ஷன் டென்ஷன் டென்ஷன். இந்த ப்ளீஸ். அக்கா அக்கா நான் வந்துட்டேன்க்கா. என்னடி காலேஜ்ல போய் தூக்கமா? உனக்கு என்னைக்குதான் விடுஞ்சிச்சோ. சரி சரி மணி 5 ஆயிடுச்சு. இன்னும் அந்தோனியார் கோயில்ல பூச ஆரம்பிச்சிருப்பாங்க. இதான் என்ன சொல்லி கிளம்புங்க. என்னடி நீ நின்றுட்டு இருக்க? நீ வரலையா? ஒரே டயர்டா இருக்குக்கா, நான் போய் தூங்குறேன்க்கா. சரி போ. அப்பா நான் ரெடி ஆயிட்டேன். ரெடி? நானும் ரெடி. எப்படி டாடி ட்ரெஸ்? உனக்கு என்னடா பிரச்சனை? தேவதை மாதிரி இருக்கியே. எங்க டாடி அம்மா? எப்ப பார்த்தாலும் லேட் பண்ணல. இப்ப எங்க பண்ணாவா? இதோ நானும் ரெடி ஆயிட்டேனே. சரி வாங்க போலாம். ஐயோ பாஸ்கெட்ட மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் போய் கட்டிட்டு வந்துடுறேங்க. நீ எந்த வேலையை என்னைக்குதான் உருப்படியா செஞ்சிருக்க. போயிட்டு சீக்கிரமா வா போ. நினைச்சேன் அம்மா எதையோ மறந்துருப்பாங்க, நான் நினைச்சேன் அதே மாதிரியே நடந்துருச்சு. ஐயோ இப்ப என்னங்க பண்றது? ஏன்டி கோயிலுக்கு போற நேரத்துல இப்படி விளையாடுற? நீங்க ஆசை ஆசையா வாங்கி கொடுத்த பவுன் மாச காணுங்க. எங்கடி வச்ச? பீரோல தாங்க வச்சேன். இப்ப யார்கிட்ட போய் நம்ம கேக்குறது? அப்பவே எனக்கு சந்தேகம் வந்துச்சுங்க. காலையில வேலைக்காரி 200 ரூபாய் பணம் கேட்டா, நான் இல்லன்னு சொல்லிட்டேன். அவ தாங்க எடுத்திருக்கணும். பேரி இங்க வா. அம்மா புரியுங்கம்மா. செய்தியை செஞ்சுட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி வர. என்னமா சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியலமா. என்னோட பவுன் மாசம் எடுத்து எங்கடி வச்ச? நான் காலையில சமையல் அறையில இருந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாதுமா. திருப்பினது திருடி போட்டு போய் வேற இதுல. நீதான் என் வீட்டுல இருக்க கூடாது, வெளியில போடி. திடீர்னு சொன்னீங்கன்னா நான் எங்கம்மா போவேன்? எங்கேயாவது போய் தொலை போ. பிரியா பொறுமையா இரு. நம்ம எதுக்கு மட்டும் நல்லா விசாரிச்சுக்கலாம். இவ்வளவு வருஷமா நம்ம வீட்டை வேலை பாக்குறாள்ல, அவெல்லாம் அதெல்லாம் எடுக்க மாட்டா. ஆமாமா நானும் இருந்தாலும் ஒரு தடவை போய் தேடி பார்த்துட்டு வந்துடுறேம்மா. அம்மா டேபிள் மேலேயே காணோமா. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்டி, உனக்கு என்ன தெரியும்? நீ வெளியில போடி, என் கண்ணுக்கு நிக்காத. வேலையை விட்டு அனுப்பினாலும் பரவாயில்லமா. திருட்டு பட்டு கட்டாதீங்கம்மா. நீ என்ன பேசாத, அந்த வீட்டுல நீ இருக்க கூடாது. போ வெளில. அம்மா அம்மா எப்படியா? ஐயோ என் வாட்சும் போச்சு, பூசையும் போச்சு, எல்லாம் போச்சு. இன்னைக்கு நான் கோயிலுக்கு கிளம்புற நேரமே சரியில்லை. அந்தோனியாரே நீதான் என் வாட்சை கண்டுபிடிச்சு தரணும். என்னங்க என்னங்க வாங்கல? ஏன்டி இப்படி ஆகாதா? இப்பதான் கொஞ்ச நாள் முன்னாடி பெரிய நாடகமே நடந்துச்சு. இப்ப என்ன உனக்கு? ஐயோ நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளுங்க. நான் சொல்லி தொலைடி. நீங்க வாங்கி கொடுத்த பவுன் மாசு கிடைச்சிருச்சுங்க. அப்படியா? எப்படி கிடைச்சிச்சு? எங்க இருந்துச்சு? வீரோட புடவை கடியில இருந்துச்சுங்க. அப்பவே சொன்னா கேட்டியா? மேரி அதெல்லாம் எடுத்துக்க மாட்டானே. நீதான் அவன் மேல பழி சொல்லி வீட்டை விட்டே வரட்டிட்ட. அக்கா அக்கா வாட்சி கிடைச்சிட்டாக்கா? கிடைச்சிருச்சு. சந்தோஷமா இருக்குக்கா. எங்கக்கா வாட்சி? மாமா கையில இருக்கு பாரு. ஆமா அந்த வாட்சி அன்னைக்கு அந்தோனியாட்ட வேணும் இல்லக்கா, அதனாலதாக்கா வாட்சி கிடைச்சிச்சு. ஆமாங்க நான் தாங்க மேரியை தப்பா நினைச்சுக்கிட்டு அவளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டேன். தப்பு தாங்க.
அவளை பார்த்து மன்னிப்பு கேட்கணும் போல இருக்குங்க. வாங்க உங்க வீட்டுக்கு போயிட்டு வரலாம். மேரி, மேரி, எங்கேயோ கேட்ட கோயில் மாதிரி இருக்கு. அம்மா நீங்களா? வாங்கம்மா. மேரி, நான் மன்னிச்சிடு மேரி. நான் செஞ்சது தப்புதான் மேரி. என்னம்மா என்ன பார்த்து பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் செஞ்சது பெரிய தப்பு தானே மேரி. ஒரு தப்பு இல்லாத உன்னை போய் வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டேனே. எப்ப என் வீடு தேடி வந்தீங்களோ அப்பவே உங்களை கடவுள் மன்னிச்சிட்டாருமா. நானும் உங்களை மன்னிச்சிட்டேன். சரி மேரி, இன்னைக்கு உனக்கு ஒரு குட் நியூஸ். என்னங்கம்மா? நம்ம ரூபியோட பர்த்டே. ரூபி குட்டி நல்லா இருமா. அப்பா கேட்கறது வைங்கப்பா. இத வைக்கடா செல்லம். Happy birthday to you. Happy birthday to you. என்னங்க நாடகத்தை பாத்தீங்களா? நீங்களும் என்ன போல இல்லாம உங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அன்பு செய்து அவர்கள் செய்கின்ற குற்றங்களை எல்லாம் மன்னிச்சு இந்த தவ காலத்துல நல்ல வாழ்வு வாழுங்க. சரி மேரி, நீ எப்போதும் வேலைக்கு வர மாதிரி எங்க வீட்டுக்கு வேலைக்கு வா. சரிம்மா வாங்கம்மா போலாம். எங்க வீட்லயே வேலை பார்க்கலாம். சரிம்மா. வந்தது தவக்காலம் இறையருள் வழங்கிடவே, வந்தது தவக்காலம் இறையருள் வழங்கிடவே. சிலுவை சுமந்த இயேசுவை நம் சிந்தையில் இருத்திடவே, சிலுவை சுமந்த இயேசுவை நம் சிந்தையில் இருத்திடவே. வந்தது தவக்காலம் இறையருள் வழங்கிடவே, சிலுவை சுமந்த இயேசுவை நம் சிந்தையில் இருத்திடவே.